புதுக்கோட்டை அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பயிற்சி அளிக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. சின்னக்கொம்பன், வெள்ளைக்கொம்பன், கண்ணாவரம் உள்ளிட்ட காளைகள் ஜல்லிக்கட்டுக்கு தயாராகி வருகின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பசுபதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பசுபதி. ஒவ்வொரு வருடமும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரது காளைகள் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்று வருகின்றன. இந்த வருடம் அவரது எத்தனை காளைகள் பங்கேற்க இருக்கின்றன விளையாட்டில்? முழு விவரம். வணக்கம். அதாவது நம்ம தமிழகத்திலேயே அதிக வாடிவாசல் கொண்ட மாவட்டமாகவும் அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும் மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்ந்து வருகிறது. இங்கு ஜனவரி மாதம் தொடங்கி மே மாதம் வரை கிட்டத்தட்ட ஒரு 120க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டுகள், 30க்கும் மேற்பட்ட மஞ்சு விரட்டுகள், 50க்கும் மேற்பட்ட வடமாடு மஞ்சு விரட்டு ஆகியவை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரது தோட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்த்து வர்றாரு. இந்த நிலையில அவரது வளர்த்து வரும் சின்னக்கொம்பன், வெள்ளைக்கொம்பன் மற்றும் கண்ணாவரம் உள்ளிட்ட காளைகளுக்கு பயிற்சி அளிக்கும் வீடியோ இணையதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. பொதுவாக முன்னாள் அமைச்சர் ஜல்லிக்கட்டு விளையாட்டு, சமூக பணி, இளைஞர்களுக்கு இந்த கிரிக்கெட், கபடி போன்ற விளையாட்டுகள்ல தீவிரமா இறங்கி வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அதே மாதிரி தற்போது ஜல்லிக்கட்டு காலம் நெருங்கி வருவதில் அவர் பயிற்சி அளிக்கும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.